पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीहृदये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 43வது திவ்ய நாமத்தை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கோபுரம் கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கூட என்னுடைய இளமையில் பார்த்துருக்கேன். ஹைதராபாத்தில் பிர்லா மந்திர் கட்டினாங்க, வெங்கடேஸ்வரன் சன்னதி மலையில். அந்த ஹோல் கோபுரத்தை, முழு கோபுரத்தையே சின்ன பொம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொம்மையை வைத்து ஒப்பீடு பண்ணி பெரிய லார்ஜ் ஸ்கேலில் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்டடத்தை உருவாக்கினாங்க. இது ஒரு முறை. ஆகையினால் இந்த பிம்பத்தின் அடிப்படையில் அந்த பெரிய கட்டடம் கட்டுமான பணி நடக்கிறது. அதே மாதிரி உலகத்தில் பல தத்துவங்கள் இருக்கின்றன, பல பொருள்கள். அதையெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பிரகிருதின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரகிருதி என்பது கொஞ்சம் காலத்தில் பகவத் சங்கல்பத்தில் எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அது கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறது, மாறுதல் அடைகிறது. மாறுதலை அடையும் பொழுது பிரகிருதியிலிருந்து மகத் என்று ஒன்று வரும். மகத்திலிருந்து அகங்காரம் வரும். அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் வரும், 11 இந்திரியங்கள். அதில் 10 பூதங்கள். 10 பூதங்கள் இது 50 பூதங்கள் தானேன்னா அந்த பூதங்களுக்கு இடைப்பட்ட நிலையே சொல்லுவாங்க பூதத்தன் மாத்திரை என்று. அவைகள் 5 ஆக 10. இவைகளெல்லாம் உண்டாகும். ஜீவாத்மா இவைகளோடு இணையும். எப்படி இணைக்கணுமோ அவர்கள் புண்ணிய பாபத்திற்கேற்ப அப்படி இணைத்து அவர்களுக்கு மனிதன், தேவன், மரம், விலங்கு என்கிற பிறவிகள் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஏற்பாடாகும் என்று இந்த பொருள்களை எல்லாம் பகவான் வைத்திருக்கான். இது அனைத்தையும் தன் திருமேனியிலேயே வைத்திருக்கான். அதை பார்த்து தான் இந்த உலகத்தை இவ்வளோ பெரிய கட்டுமான பணியை செய்வது போன்ற நினைப்பை வச்சுருக்கான். இந்த நிலையின் அடிப்படையில் பகவானையே இதுக்கு ஒரு பிம்பம் என்று சொல்லலாம், மூல பிம்பம் என்று. நாம் சொன்னவே பகவானுடைய திருமேனியில் மார்பில் கௌஸ்துபம் என்கிற ரத்னம் இருக்குது. நன்கு சேவித்தால் வெங்கடாஜலபதியுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் மார்பிள் ஒரு பெரிய பச்சை கலர் ரத்னக்கல் இருக்கும். அதை கௌஸ்துபம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கௌஸ்துபம் என்கிற மணி இருக்கே ரத்னம், அது ஜீவாத்மாக்களை குறிக்கிறது என்று பராசர பிரம்மரிஷி விஷ்ணு புராணத்திலே சொல்லுகிறார். அதே போல் எம்பெருமானுடைய மார்பில் ஸ்ரீவத்சம் என்கிற மச்சம் மறு இருக்குது. அந்த ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு திருமால் விக்கிரகம் இதுதான் அப்படின்னு சமயத்தில் என்னாகும், சிற்பக்கலையில்
பல இடங்களில் பலவித விக்கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் குழப்பம் வரலாம். அது இதுதான் திருமால் விக்கிரகம் என்று தெரிவதற்கு இந்த மார்பில் உள்ள மச்சம் ரொம்ப முக்கியமான அடையாளம். ஸ்ரீவத்சம் என்று அந்த மருவுக்கு பெயர். அந்த ஸ்ரீவத்சம் என்கிற மரு எம்பெருமான் மார்பில் இருக்கே, அதுதான் நான் சொன்ன மூலப்பிரகிருதியை குறிக்கிறது. அதே மாதிரி எம்பெருமான் கையில் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு வச்சுருக்கான், விளவளேர்னு இருக்குது. சார்கம் என்கிற வில்லை வச்சுருக்கான். இவைகள் தாமச ராஜச அகங்காரங்கள் வடிவமாக இருக்கு. எம்பெருமான் கையில் சக்கரம் வச்சுருக்கான், வலக்கையில். அது சுழன்று கொண்டே இருக்குது. அது மனம் என்கிற புலனை தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிற நிலையை இறைவன் காட்டுவதற்கு உதவுகிறது. மனம் சுழன்று கொண்டே இருக்கும், அந்த சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கும். இதை தவிர நம்ம உடம்பில் கண், செவி, காது, நாக்கு, மூக்கு, தோல் என்று 5 வகை புலன்கள், இந்திரியங்கள் உள்ளன. இவைகளெல்லாம் அறிவு புலன்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்வார். அதே சமயத்தில் செயல்பாடுக்கே உதவக்கூடிய புலன்கள் உண்டு. கை, கால், வாய், உடலிலிருந்து கழிவுப் பொருளை அகற்றக்கூடிய புலன், அப்புறம் சிற்றின்பம் துய்க்க உதவும் புலன். இவைகள் 5. இவைகளை கர்ம இந்திரியங்கள் என்று சொல்வார்கள். இப்போது இந்திரியங்கள் எவ்வளோ ஆச்சு? கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மனமும் இந்திரியங்களை சேர்ந்தது. மனத்தை நாம் தனித்து எடுத்து விட்டோம்னா இந்திரியங்களுக்கு தலைவர் என்ற அடிப்படையில் இந்த 10 இந்திரியங்கள், 10 புலன்கள், இவைகள்தான் எம்பெருமான் பயன்படுத்தும் பானங்கள். சார்கபிரங்கவில்லை கையில் பிடிச்சிருக்கான். அவனுடைய பானங்கள் என்று இந்த 10 இந்திரியங்களையும் பானங்களாக வச்சுருக்கான். அதே எம்பெருமான் தன் திருமேனியில் அற்புதமான ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கான். அது என்னன்னு கேட்டால், கதை என்கிற ஆயுதத்தை கையிலே வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த கதை என்பது எம்பெருமானுடைய நமக்கு உணர்த்தக்கூடிய மகத் என்கிற தத்துவத்தை உணர்த்துகிறது. இதை தவிர எம்பெருமான் இடையிலே நாந்தகம் என்கிற வாழ் வச்சுருக்கான். அது ஒரு உரையிலே போட்டு வச்சுருக்கான். அந்த நாந்தகம் என்கிற வாழ் அறிவை கொடுக்கிறது. அறிவு எப்படி இதை அதையும் பகுத்து தேவையானதை வைத்து தேவையற்றை வெட்ட பயன்படுறதோ அறிவு, அது ஒரு கத்தி போல பயன்படுது. அறிவென்னும் வாழ் என்று சொல்வார். அந்த அறிவு என்கிற வாழ் இருக்க நாந்தகம், அதுக்கு உரை இருக்கே, அது அறியாமை, அவித்தியை குறிக்கிறது, அறிவை மறைக்கிறது என்று இப்படி அவனுடைய திருமேனியிலேயே இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் வச்சுட்டுருக்கான். இதை அஸ்திரபூஷண அத்தியாயத்திலே பராசரர் விஷ்ணு புராணத்திலே சொல்லுகிறார் மைத்ரேயருக்கு. இதை சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் தமிழில் அழகான பாசுரங்கள் மூலமும் சுருக்கி காட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பகவானுடைய திருமேனியில் இன்னொரு அம்சம் இருக்குது. வனமாலை என்கிற மாலை. அந்த வனமாலை என்கிற மாலை உலோகத்தில் நம்ம 10 பூதங்கள்னு சொன்னோம் இல்லையா? 5 பூதங்கள், அதாவது ஆகாசம், வாயு, அதே மாதிரி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி, அதே மாதிரி தண்ணீர், அப்புறம் மண். இது 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களுக்கு இடைப்பட்ட நிலை உண்டு. ஒன்று பூதத்திலிருந்து இன்னொரு பூதம் வரும். அதனுடைய இன்டர்மீடியட் ஸ்டேஜ், இடைப்பட்ட நிலையை தன்மாத்திரை என்று சொல்வார்கள். முதல்ல சப்த தன்மாத்திரை என்று ஒன்று உண்டாகும். எதிலிருந்து? அகங்காரத்திலிருந்து. அந்த சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம் வரும். ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை என்று ஒரு நிலை வரும். அதிலிருந்து வாயு வரும். வாயுவிலிருந்து அது நமக்கு ரூப தன்மாத்திரை என்று ஒன்று வரும். அதிலிருந்து தேஜஸ் ஒளி வரும். தேஜஸிலிருந்து ரசத்தன்மாத்திரை சுவைக்கு அடிப்படையான ஒரு நிலை வரும். அதிலிருந்து ரசத்தன்மாத்திரையிலிருந்து தண்ணீர் வரும். தண்ணீரிலிருந்து மனம், வாசனை, கந்த தன்மாத்திரை வரும். அதிலிருந்து பூமி வரும். இப்படியெல்லாம் இந்த சிருஷ்டி கிரமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. பூதங்கள் எப்படி வருகின்றன என்பது நம்ம புராணத்தில் ரிஷிகள் சொல்லியிருக்கா, ஆகமங்கள் சொல்லியிருக்கின்றன. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வருகின்றன. இப்படி இந்த 5 பூதங்களும் 5 பூதங்களுக்கு இடையில் உள்ள நிலைகளுமான தன்மாத்திரைகளாகிய 5, இவை 5ம் எம்பெருமானுக்கு வனமாலையாக இருக்கின்ற வண்ணமாலையாக. வனமாலை என்பது பலவித வண்ணங்களிலே உள்ள பூக்களிலாலே
தொகுக்கப்பட்ட கதம்பம் மாதிரி வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு மாலை. அந்த மாலை கழுத்திலிருந்து கால் வரை இருக்குமா. அது திருமாலுக்குள்ள தனி அடையாளம். வனமாலி கதீஷார்ங்கின்னு அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுகிறீர்களே, அந்த வனமாலையை உடையவன். இப்படி அந்த வனமாலையிலேயே 10 பூதங்கள், 50 பூதங்களும் அவர்கள் இடைப்பட்ட நிலைகளும் இருக்கின்றன. இப்படி பிரபஞ்சத்துக்கு தேவையான அனைத்தையும் தன் திருமேனியில் வைத்து ஏதோ இதை வைத்து ஒப்பீடு செய்து கொண்டு பெரிய கட்டுமானப்படி நடப்பது போல பிரபஞ்சம் விரிகிறது, விரிந்து மலர்கிறது என்பதை உணர்த்துவதாக எம்பெருமான் காட்சி தருகிறான். இதைத்தான் அஸ்திரமாக சில பூதங்கள், பூஷணமாக சில தத்துவங்கள், அஸ்திரமாக சில தத்துவங்கள், ஆயுதங்களாக சில தத்துவங்கள், அதே மாதிரியாக அணிகலன்களாக சில தத்துவங்கள் என்று அஸ்திரபூஷணங்களை தனக்கு தன்னிலே வைத்து கொண்டிருக்கிறான் எல்லா தத்துவங்களையும் என்று அடிப்படையில் பராசரர் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணித்து மைத்திரேயனுக்கு அதை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஏற்றத்தையே சொல்லியிருக்கான். அதில் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலபிம்பம் போல எம்பெருமானுடைய திருமேனியே அமைகிறது. நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளணும்னா திருக்குடந்தை சார்ங்கபாணி உற்சவரை பார்த்தால் போதும். அந்த உற்சவருடைய திருமேனியில் சார்ங்கம் என்கிற வில்லும் இருக்குது. அந்த சார்ங்கம் என்கிற வில் ஏன் திருவேங்கடமுடியானுங்க அவருடைய திருக்கோலம் பார்த்துருக்கோம். நாம் சார்ங்கம் என்கிற வில்லோடு கூட கதை, சங்கு, சக்கரம் முதலிய நாந்தகவாள் முதலிய ஆயுதங்களோடு கூட மற்றும் கௌஸ்துபம் முதலிய அணிகலன்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்க்கும் பொழுது அவனுடைய திருமேனி பிம்பம் இருக்கே, அதுதான் பிரபஞ்சம் உண்டாவதற்கு மூல பிம்பமோ என்று நமக்கு ஒரு எண்ணம் வருது. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் வந்தான காரணம் இந்த அடிப்படையில் தான் நாரத பகவான் என்ன சொன்னார், வசிஷ்டருக்கு எம்பெருமானுடைய பெருமை விளக்கும் பொழுது இந்த 1000 திருநாமங்கள் மூலம் விளக்கிறார். அதில் 43வது திருநாமத்தில் பகவானுக்கு பிம்பரூபி என்று ஒரு திருநாமத்தை சூட்டுகிறார். பிம்பரூபி என்பது இந்த அடிப்படையில் வந்த திருநாமம் என்று நான் உங்களுக்கு விளக்கினேனே. இதை சுருக்கமாக வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தின் மூலம் சொல்கிறேன், கேளுங்கள். சமூலபிம்போவ யத பிரபஞ்சः சமசமுத்பன்ன இதி பிரசித்திஹி தத்பிம்பரூபீதி பிபர்த்தி நாம ச வெங்கடேஷः ஸ்ருதிபிருந்த வந்தியः. வேதங்கள் அனைத்தாலும் போற்றப்படுகின்ற வெங்கடேச பெருமான் முக்கியமாக ரிக்வேதத்தினாலே சிரிம்பிடஸ்ய கிரிம் சிரிம்பிடஸ்ய என்று ஸ்ரீபீட்டனாக சொல்லப்பட்டு அவனுடைய மலை இந்த திருவேங்கடமலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வெங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று வேதாந்த தேசிகன் பாடினார். அப்படி அந்த மலையே வேதமலை, அந்த மலையை தூரக்கிருந்து தரிசித்தாலே போதும் அப்படின்னு எங்கள் திருத்தாப்பனார் அடிக்கடி சொல்வார். இங்கிருந்து பாம்பே போகும்பொழுது, மும்பை நகரம் போகும்பொழுது ரேணிகுண்டா தாண்டிய பிறகு திருமலையை நாம் கண்ணாலே பார்க்க முடியும். அந்த மலையை கைகுவித்தாலே போகிறோம். அதே திருவேங்கடமுடையான் அந்த மலையிலே காலை வைத்து அசுத்தம் கூட பண்ணக்கூடாது என்றெல்லாம் கூட அவர்கள் கருதினார்கள். அப்பேற்பட்ட பெருமை பெற்ற திருமலை ஈசனான எம்பெருமான் ஸ்ருதி பிருந்தங்களினாலே வேத கூட்டங்களினாலே வணங்கப்படுபவன். அவைகள் இவனை இப்படி நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளன. ஆகையினால பிரபஞ்சத்துக்கு மூலபிம்பம் போன்ற வடிவத்தை உடையவன் என்று அவனை நாம் உணர்ந்து ரசிக்க வேண்டும். இந்த உணர்வு ரசிப்போடு நாம் அந்த திருநாமத்தை பக்தியோடு ஜபித்தோமானால் நமக்கு செயல்பாடுகள் எல்லாம் நன்கு துலங்கும். அதாவது திட்டப்படி செயல்பாடு நடக்கும். நாம் இது நிறைய பார்த்துருக்கோம். நாம் ஒரு டிராயிங் போட்டு கொடுத்துருப்போம். ஆனால் அந்த இடத்துல ஃபீல்டில் களத்தில் அதுக்கு நேர்மாறாக ஒரு உருவம் கூட படைச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் நாம் எப்படி திட்டம் தீட்டியிருக்கோமோ, எப்படி வரைபடம் வைத்திருக்கோமோ, அல்லது மனதிலே எப்படி வரைபடத்தை செய்திருக்கோமோ அதுபடி நம்ம செயல்பாடு நடக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டத்தோடு கூட உழைப்போடு கூட திருவேங்கடமுடையானுடைய திருமேனியும் தியானம் செய்து கொண்டு பிம்பரூபி என்கிற திருநாமத்தை ஜபித்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். எங்கே என்னுடன் கலந்து நீங்கள் இந்த திருநாமத்தை ஜபியுங்கள். அதற்கு முன் இந்த ஸ்லோகத்தை இன்னொரு முறை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், கேளுங்கள். சமூலபிம்போவ யத பிரபஞ்சः சமசமுத்பன்ன இதி பிரசித்தி தத்பிம்பரூபீதி பிபர்த்தி நாம
ச வெங்கடேஷா ஸ்ருதி பிருந்த வந்தியா. அன்பர்களே, நான் ஒரு தடவை இந்த அஸ்திரபூஷண அத்தியாயத்தை பற்றி விளக்கி ஒரு உபன்யாசம் பண்ணினேன். அப்போது ஒருத்தர்கிட்ட கேட்டார், சுவாமி, எம்பெருமான் கையில் சக்கரம் வச்சுருக்காரே, அதுதான் மனத்தை குறிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அந்த சக்கரம் சுழல்கின்றது, மனமும் சுழல்கின்றது என்று, அந்த மனத்துக்கும் சக்கரத்துக்கும் அப்படி என்னவோ தொடர்பு? உண்மையிலேயே எம்பெருமானுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் அரசன் சக்கரம். அதே மாதிரி நமக்கு என்ன ஆயுதங்கள்? நாம் நமது புலன்களை வைத்து கொண்டு தான் வாழ்க்கையில் இவ்வளோ திகழறோம். இந்திரியங்களை உடையவன் ஆகையினாலும் நமக்கு இந்திரியங்கள் ஒரு இந்திரனை போன்ற நிலையை கொடுக்கறது. அதில் இந்திரியங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஆனால் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவர் மனது. அந்த மனது இருக்கே, அதை பற்றி திருமங்கை மன்னன் பாடும்பொழுது நின்றவா நில்லா நெஞ்சு என்று சொன்னார். அது நின்றவா நில்லா நெஞ்சு ஒரு இடத்துல அப்படியே இருக்காது. நான் கூட வேடிக்கையாக ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன், பாருங்க, நீங்கள்லாம் உபன்யாசத்தை கேட்டுருக்கீங்க இப்போது, ஆனால் பலர் இந்த உபன்யாசத்தில் சொல்ல கருத்தை கேட்டுருப்பீங்க. சிலருக்கு மனசில் வீட்டில் கேஸை மூடிட்டு வந்தோமா, ஆஃப் பண்ணோமா கேஸ் எடுப்பேன்ற எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதாவது கதை கேட்டுருப்பீங்க, ஆனால் உங்கள் மனசு வீட்டில் உள்ள கிச்சனும் அங்கே உள்ள கேஸை பற்றி இடத்துல இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு அம்மணி எழுந்து போயிட்டாங்க கதையிலேருந்து. ஒரு காலம் அந்த அம்மணிக்கு வருத்தம் போல் இருக்கிற அது மாதிரி சொல்கிறதுன்னு நினச்சேன். இந்த அம்மா ஏன் எழுந்து போயிட்டாங்கன்னு. மறுநாளைக்கு அந்த அம்மணி வந்துட்டாங்க கதைக்கு. அந்த அம்மணிக்கிட்டே கேட்டேன். அந்த அம்மணி சொன்னாங்க, சுவாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும், அதை பற்றியே கவலைப்பட்டு தான் கேட்டுருந்தேன். நீங்கள் சொன்ன உடனே சரி போயிட வேண்டியதான், மூடாமல் வந்துட்டோம் போல் இருக்குன்னு வீட்டில் போய் அதை மூடிட்டு தான் நிம்மதியாக இருந்தேன் நான். இப்படி மனம் அலைபாய். அந்த அலைபாய் மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது புலன்களின் தலைவனை கண்ட்ரோல் பண்ண இறைவனுடைய ஆயுதங்களின் தலைவனான சக்கரத்தாழ்வாரின் துணை வேணும். அதனால தான் சக்கரத்தாழ்வாரே மனசு என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லலாம். ஆனாலும் நேரமின்மையினால் நாம் இப்பொழுது இந்த திருநாமத்தை ஜெபிக்க சொல்லி இத்துடன் பூர்த்தி செய்கிறோம். எங்கே இவருடன் கலந்து ஜெபியுங்கள். பிம்பரூபிணே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.